சென்னை அழைத்து வரப்பட்ட நடிகை கஸ்தூரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் 10 நாட்களாக தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்த சூழலில் ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கியிருந்த கஸ்தூரியை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்நிலையில் அவர் சென்னை அழைத்து வரப்பட்டார். தற்போது சென்னை அழைத்து வரப்பட்ட நடிகை கஸ்தூரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். சென்னை எழும்பூர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் ரகுபதி ராஜா முன்னிலையில் நடிகை கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 10 நாட்களாக தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்த சூழலில் நேற்று ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்தனர். தற்போது அவர் சென்னை அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து இழிவாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி மீது சென்னை மட்டுமின்றி மதுரை, கோவை ஆகிய மாவட்டங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 10 நாட்களாக தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி இன்று சென்னை அழைத்து வரப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். ஹைதராபாத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிபதி முன்பு இன்னும் சற்று நேரத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களை இழிவாக பேசியதாக வந்த புகாரை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு எழும்பூர் போலீசார் நடிகை கஸ்தூரி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அவரது வீட்டுக்கு ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டுக்கு சம்மன் கொடுக்க சென்ற போது அவர் தலைமறைவாகிவிட்டார். இந்த நிலையில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் குறிப்பாக பெங்களூர், சென்னை புறநகர், அதே போல ஆந்திரா, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் ஹைதராபாத்தில் ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கியிருந்த அவரை நேற்று போலீசார் கைது செய்து சாலை மார்க்கமாக இன்று அழைத்து வந்து தற்போது சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திவிட்டு தற்போது எழும்பூர் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்த சென்று கொண்டிருக்கிறார்கள். எழும்பூர் 5வது நீதித்துறை நடுவர் ரகுபதி ராஜா முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவரை ஆஜர்படுத்த உள்ளார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. தற்போது அவரை எழும்பூர் நீதித்துறை நடுவர் மன்றத்துக்கு தற்போது போலீசார் அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹைதராபாத்தில் தயாரிப்பாளர் வீட்டில் நடிகை கஸ்தூரி பதுங்கி இருந்ததாகவும் அங்கிருந்துதான் போலீசார் கைது செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் இருக்கும் தகவல் போலீசாருக்கு எப்படி தெரிய வந்தது? அது பற்றிய விவரங்கள். ஏற்கனவே நடிகை கஸ்தூரி வீட்டில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பெங்களூரு சென்றால் எங்கே தங்குவார், அதே போல ஹைதராபாத் சென்றால் எங்கே தங்குவார் வழக்கமாக என்ற விவரங்களை போலீசார் கேட்டறிந்தனர். அந்த அடிப்படையில் தான் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வசிக்கக்கூடிய அவரது ஊழியர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஒருவரது வீட்டுக்கு அவர் அடிக்கடி சென்று அங்கே தங்கி வருவார் என்பது தகவலை அந்த ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.